வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் நாம் எம் அசீம் முகமது, சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பொதுஜன பெரமுன முன்னணியின் ஸ்தாபகரான பெசில் பாராளுமன்ற உறுப்பினராக வர்த்தமானி வெளியீடு. நாட்டின் தொல்பொருட்களை இல்லாதொழிப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை, பிரதமர் தெரிவிப்பு. டெல்டாவை மிஞ்சிய லம்டா இலங்கைக்கு வரக்கூடும், எச்சரிக்கை விடுக்கிறது சுகாதார தரப்பு. சீனாவுக்கோ வேறு எந்த நாட்டிற்கோ எமது எரிபொருள் விநியோகத்தை மேற்கொள்ள தீர்மானிக்கவில்லை, அமைச்சர் கம்மன்பில தெரிவிப்பு. ஊடக அடக்குமுறை தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவரின் குற்றச்சாட்டிற்கு அரசாங்கம் தகுந்த பதில். நல்லாட்சியினால் வீழ்த்தப்பட்ட ITNஐ கட்டி எழுப்ப பல்வேறு வேலை திட்டம். உலக வாழ்க்கைக்கு விடை கொடுத்தார் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் திலீப் குமார். தேசிய ரீதியிலான எதிர்பார்ப்புகளை வெற்றி கொள்ள தான் எவ்வித நிபந்தனையுமின்றி சிறந்த முறையில் செயலாற்றப் போவதாக முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பாராளுமன்றம் நுழையும் வாய்ப்பு தனக்கு கிடைத்தமையிட்டு தனது முகநூலூடாக பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். இதே நேரம் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினராக பெசில் ராஜபக்சவின் பேரினை இன்றைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழு வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிட்டுள்ளது. தீர்க்கமான இந்த தருணத்தை முகாமை செய்யும் நோக்கில் தேசிய எதிர்பார்ப்புகளை வெற்றி கொள்ள தான் எவ்வித நிபந்தனையுமின்றி சிறந்த முறையில் செயலாற்றப் போவதாக முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பாராளுமன்றம் நுழையும் வாய்ப்பு தனக்கு கிடைத்தமையிட்டு தனது முகநூலூடாக பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். பாராளுமன்றத்திற்கு வருகை தருமாறு தனக்கு அழைப்பு விடுத்தமை தொடர்பில் ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவிப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். தனக்கு பாராளுமன்றம் செல்ல சந்தர்ப்பத்தை வழங்கி தனது உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த ஜயந்த கெட்டகொடவுக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் அனைவரதும் ஆசீர்வாதத்துடனும் மேலும் மனப்பூர்வமான ஒத்துழைப்பையும் எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இதே நேரம் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் ஜயந்த கெட்டகொட ராஜினாமா செய்ததை அடுத்து வெற்றிடமான உறுப்பினர் பதவிக்கு பெசில் ராஜபக்ச பெயரிடப்பட்டார். இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ள அதேவேளை பெசில் ராஜபக்ச பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எமது நாட்டின் மரபுரிமைகளை இல்லாதொழிப்பதற்கு எந்த ஒரு சக்திக்கும் இடமளிக்கப்பட மாட்டாதென பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தொல்பொருட்களை பாதுகாக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோரின் தலைமையில் தொல்பொருட்களை பாதுகாக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. 131வது தேசிய தொல்பொருள் ஞாபகார்த்த வைபவம் அலரி மாளிகையில் இடம்பெற்றது. ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையில் இடம்பெற்ற இந்த தேசிய வைபவத்தில் சோமாவதிய மற்றும் ரிதி விகாரை தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையமாக பெயரிடப்பட்டது. சோமாவதிய ரஜமகா விகாரையின் விகாராதிபதி சங்கைக்குரிய பகமூனே ஸ்ரீ சுமங்கல தேரர் மற்றும் ரிதி விகாரையின் விகாராதிபதி சங்கைக்குரிய திப்பட்டுவாவே புத்த ரக்கித தேரருக்கும் குறித்த ஆவணங்கள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் வழங்கி வைக்கப்பட்டன. தொல்பொருள் திணைக்களத்தின் புதிய இணையதளமும் இங்கு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க, தொல்பொருள் பணிப்பாளர் நாயகம், பேராசிரியர் அனுர மானதுங்க ஆகியோரும் தொல்பொருள் திணைக்களத்தின் புதிய வெளியீடுகள் அடங்கிய 14 புத்தகங்கள் ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் கையளிக்கப்பட்டன. 4 பரம்பரைகள் தொல்பொருள் திணைக்களத்திற்கு ஆற்றிய சேவைகளை பாராட்டி பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் கரத்தினால் சீகிரிய தல்கோட்டை அலுத்கெதிர தலைமுறைக்கு கிண்ணம் மற்றும் சான்றிதழும் வழங்கி வைக்கப்பட்டன. சமீபத்திய தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் தொடர்பில் அதில் ஈடுபட்டவர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் விருதுகள் மற்றும் சான்றிதழ்களும் ஜனாதிபதியினால் வழங்கி வைக்கப்பட்டன. நாம் இறந்த கால தொல்பொருட்களை இன்று வரை பாதுகாப்பாக வைத்ததன் காரணமாகவே நாம் உலகளாவிய ரீதியில் பிரபல்யம் அடைந்தோம். தற்போது எமது நாட்டில் கொரோனா தொற்று ஏற்படாது இருந்திருந்தால் நாட்டின் இயற்கை அழகுகள் மற்றும் இறந்த கால தொல்பொருட்களை கண்டுகளிப்பதற்கு லட்சக்கணக்கான சுற்றுலாத்துறையினர் வருகை தந்திருப்பார்கள் என்பது எமது நம்பிக்கை. கிழக்கு மாகாணத்தில் தான் புராதன தொல்பொருள் வாய்ந்த பல்வேறு இடங்கள் காணப்படுகின்றன. ஆனால் பல்வேறு காரணங்களால் அந்த இடங்கள் சிறிது காலம் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தன. சில காலங்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்தவர்கள் தொல்பொருட்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தவில்லை. எமது ஜனாதிபதியும் தொல்பொருட்கள் வாய்ந்த இடங்களை பாதுகாப்பதில் இரவு பகலாக பாடுபடும் ஒரு தலைவர். அந்த இடங்களை பாதுகாக்கும் போது இனம், மதம் என்ற அடிப்படையில் பிரிவினை ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை. தொல்பொருள் இடங்களை இல்லாமல் செய்வதற்கு யாராவது நடவடிக்கை எடுப்பார்களாயின் அவர்களுக்கு நாம் தண்டனை வழங்குவோம்.
லம்டா எனப்படும் புதிய கொரோனா வடிவத்தின் அபாயம் இலங்கைக்கு ஏற்படக்கூடும் என சுகாதார தரப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மிகவும் பயங்கரமான இந்த கொரோனா வகை தற்பொழுது வரை 30 நாடுகளுக்கு பரவியுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. எவ்வாறு இருப்பினும் லம்டா டெல்டா மாத்திரமன்றி எந்த ஒரு வகையை சேர்ந்ததில் இருந்தும் பாதுகாப்பு பெற வேண்டுமாயின் முகக்கவசங்களை அணிவது, சமூக இடைவெளியை பேணுவது ஆகியவை கட்டாயம் என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டெல்டா வகையை விடவும் திரிவடைந்த வைரஸ் தடுப்பூசிகள் மூலம் ஒழிப்பதற்கு முடியாதென தெரிவிக்கப்படும் அதேவேளை லம்டா எனப்படும் கொரோனா வைரஸ் முதலாவதாக பெரு ராஜ்யத்தில் அடையாளம் காணப்பட்டது. இந்த வைரஸ் தொடர்பில் தரவுகள் மற்றும் தகவல்களை சேகரித்து அது தொடர்பில் தூர நோக்கில் அவதானம் செலுத்துவதற்கு எமது நாட்டு சுகாதார தரப்பினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். எவ்வாறு இருப்பினும் மக்கள் முறையான சுகாதார வழிமுறைகளை பேணுவதன் மூலம் எந்த ஒரு தரப்பிலிருந்தும் பாதுகாப்பு பெற முடியும் என சுகாதார தரப்பு தெரிவித்துள்ளது. தற்போது நாம் தென் அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்காவிலிருந்து சுற்றுலாத்துறையினர் மற்றும் இளைஞர்கள் வருகை தருவதை தடை செய்துள்ளோம். இந்த வைரஸ் தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனமும் உலக நாடுகளும் விழிப்பாக உள்ளன. இந்த வைரஸ் தொடர்பில் இத்தகைய நடவடிக்கைகள் எடுப்பது என்பதை நாம் எதிர்காலத்தில் தெளிவுபடுத்துவோம். இதே நேரம் நேற்று அடையாளம் காணப்பட்ட 934 தொற்றாளர்களில் 15 பேர் வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்தவர்கள். இத்தொற்றாளர்களில் அதிகமானோர் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகினர். கொழும்பில் 201 பேர் அடையாளம் காணப்பட்டதுடன் கம்பகாவில் இருந்து 160 பேரும், களுத்துறையில் இருந்து 102 பேரும், கேகாலையில் 64 பேரும், குருநாகலில் 39 பேரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் எமது நாட்டில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2,67,433 ஆகும். அதில் 27,506 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்றைய தினம் 1,717 பேர் பூரண குணமடைந்து வீடு சென்றுள்ளனர். இதுவரை 2,36,659 பேர் சுகமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதேபோன்று 3,268 பேர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளதாக சுகாதார தரப்பு தெரிவிக்கின்றது. வைரஸ் தொற்று தீவிரமடைந்துள்ளதனால் மக்கள் மிகவும் அவதானமாகவும் சுகாதார வழிமுறைகளை பேணியும் நடந்து கொள்ளுமாறு சுகாதார தரப்பினர் தெரிவிக்கின்றனர். தற்போது PCR பரிசோதனைகள் 5000 விடவும் குறைவாக உள்ளது. தற்போதுள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு இதனை பாரதூரமாக்காமல் சுகாதார தரப்பினர் தமது சேவைக்கு அப்பால் சென்று பங்களிப்பை வழங்குவது அவசியமாகும். துரதிருஷ்டவசமாக மீண்டும் தொற்றாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்குமாயின் அதன் விளைவுகளே பொதுமக்களை சந்திக்க நேரிடும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இதே நேரம் இன்று காலை 6 மணி முதல் நுவரெலியா மாவட்டத்தின் கொத்மலி போலீஸ் பிரதேசத்தின் தன்சினன் கிராம சேவை பிரிவின் மேற்கு பகுதி மற்றும் திருகோணமலை போலீஸ் பிரிவின் நாகராஜா வளர்ச்சி பிரதேசம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை COVID-19 இடைத்தங்கல் மத்திய நிலையங்களுக்கு தேவையான ஆக்ஸிஜன் உபகரண தொகுதி வழங்கும் நிகழ்வு திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் சமன் தர்ஷன பாண்டிக்கோரளையிடம் அகம் மனிதாபிமான வள நிலையத்தின் இணைப்பாளர் கே லவகுசராசா இதனை வழங்கி வைத்தார். இதன் பெறுமதி 21 லட்சம் ரூபாயாகும். இந்த உபகரணங்கள் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள 9 கோவிட் மத்திய நிலையங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் அரசாங்க அதிபர் காரியாலய உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆஸ்ட்ராசெனேகா தடுப்பூசியின் 2வது டோஸாக ஃபைசர் தடுப்பூசியை வழங்கும் வேலை திட்டம் கொழும்பு மாவட்டத்தில் இன்று ஆரம்பமானது. நாட்டின் பல்வேறு பிரதேசங்களிலும் தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. இதே நேரம் 50,000 ஸ்புட்னிக் தடுப்பூசிகள் இன்று நாட்டை வந்தடைந்தன. மேலும் ஒரு தொகை தடுப்பூசிகளை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. AstraZeneca கோவிஷீல்டு தடுப்பூசியின் 2வது டோஸ் கொழும்பு மாநகர சபையின் எல்லையில் வசிக்கும் 55 வயதிற்கும் மேற்பட்டோருக்கு வழங்கும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் ராணுவத்தின் தலையீட்டுடன் முன்னெடுக்கப்படுகின்றது. வழங்கப்படும் நேரம், இடம் என்பன குறுந்தகவலூடாக அறிவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட 50,000 ஸ்புட்னிக் V தடுப்பூசிகள் இன்று அதிகாலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. குறித்த தடுப்பூசிகள் அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ඉදිරි දිනවලත් අපිට එන්නත්
எதிர்வரும் தினங்களிலும் எமக்கு தடுப்பூசி கிடைக்கவுள்ளன. எதிர்வரும் 10ஆம் தேதி அளவில் 2 மில்லியன் தடுப்பூசிகளும் 28ஆம் தேதி அளவில் மேலும் 2 மில்லியன் தடுப்பூசிகளும் கிடைக்கவுள்ளன. ஃபைசர் தடுப்பூசி 13ஆம் தேதி அளவில் 26,000 தடுப்பூசிகளும் 20ஆம் தேதி அளவில் 60,000 தடுப்பூசிகளும் 28ஆம் தேதி அளவில் 90,000 தடுப்பூசிகளும் கிடைக்கப்பெறவுள்ளன. அதற்கு மேலதிகமாக மொடர்னா மற்றும் எஸ்ட்ராசெனேகா தடுப்பூசி உலக சுகாதார ஸ்தாபனத்தின் கோவேக்ஸ் திட்டத்தின் கீழ் கிடைக்கவுள்ளது. அந்த தடுப்பூசிகள் எப்போது கிடைக்கும் என்பது தொடர்பில் நாம் பின்னர் அறிவிப்போம். பாடசாலை ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டம் எதிர்வரும் 12ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்தார். ஆசிரியர்களுக்கு மாத்திரமன்றி ஏனைய ஊழியர்களுக்கும் இந்த தடுப்பூசி வழங்கப்படவுள்ளது. தெஹிவளை கல்கிசை மாநகர சபையின் எல்லை பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு சைனோஃபார்ம் 2வது டோஸ் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை விமானப்படையின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டது. கவுடான மேற்கு மிகுந்து மாவத்தை சிறுவர் பிணி ஆய்வு நிலையத்திலும் தடுப்பூசி வேலை திட்டம் இடம்பெற்றது. இதேவேளை விமானப்படையினரின் ஒத்துழைப்புடன் ஏறாவூர் பிரதேசத்தில் சைனோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இடம்பெறுகின்றன. முதலாம் கட்டத்தில் 2730 பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டதுடன் தற்போது 2ஆம் கட்ட நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. ஏறாவூர் வைத்தியசாலை கட்டடம் மற்றும் பிரதேச பாடசாலை கட்டடங்களிலும் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி சஃப்ரா வசீம் தெரிவித்தார். வவுனியாவில் 60 வயதிற்கு மேற்பட்ட 1000 பேருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. வவுனியா காமினி மகா வித்தியாலயத்தில் இன்று முதல் இராணுவத்தினரதும் சுகாதார தரப்பினரதும் ஒத்துழைப்புடன் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதன்போது அப்பகுதியை சேர்ந்த மக்கள் சுகாதார நடைமுறைகளை பேணி ஆர்வத்துடன் வருகை தந்து தடுப்பூசி பெற்றுக் கொண்டமையை காணக்கூடியதாக இருந்தது. மட்டு மாவட்டத்தில் 3வது தடவையாகவும் கோவிட் தடுப்பூசி வழங்கும் பணிகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டன. மாவட்டத்தில் உள்ள 14 சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகளிலும் உள்ள 28 நிலையங்களில் இந்த தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதுவரை மட்டு மாவட்டத்தில் 50,000 சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பிரதி பணிப்பாளர் வைத்தியர் மு அச்சுதன் தெரிவித்துள்ளார். அதேவேளை மட்டக்களப்பு வவுணதீவு சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் சைனோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் இடம்பெற்றன. சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் மட்டக்களப்பு பிராந்திய பணிப்பாளர் நாயகம் நாகலிங்கம் மயூரனின் வழிகாட்டலில் இவ்வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. விமானப்படையின் ஒத்துழைப்புடன் இடம்பெற்ற தடுப்பூசி வழங்கும் நிகழ்வில் 50 வயதிலும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டது. கோவிட்-19 ஒழிப்பு வேலை திட்டத்தின் கீழ் எஸ்ட்ராசெனேகா கோவிஷீல்டு தடுப்பூசியின் முதலாவது டோஸ் இதுவரை 9,25,242 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன் 2வது டோஸ் 3,84,294 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 22,04,309 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதேபோன்று அதன் 2வது டோஸ் 8,85,809 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸ்புட்னிக் V தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 1,16,795 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன் 2வது டோஸ் 14,428 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. சீனாவுக்கோ அல்லது வேறொரு வெளிநாட்டு நிறுவனத்திற்கோ எமது நாட்டின் எரிபொருள் விநியோகத்தை வழங்குவது தொடர்பில் எந்தவொரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அதேபோன்று ஊடக அடக்குமுறையை அரசாங்கம் மேற்கொள்ள முயற்சிப்பதாக எதிர்க்கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. அந்த குற்றச்சாட்டினை முழுமையாக நிராகரிப்பதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அதனை அடுத்து பாராளுமன்றத்தில் முறுகல் நிலை ஏற்பட்டது. உதய கம்மன்பில எனப்படும் படித்தவர் இந்த துறை எவ்வளவுதான் நஷ்டம் அடைந்தாலும் இதனை வெற்றிகரமாக முன்னெடுப்பார் என்ற நம்பிக்கைதான் எம்மிடம் இருந்தது. ஆனால் உங்களுக்கும் அழுத்தங்கள் இருப்பதை எங்களால் காண முடிகிறது. இதனை குத்தகைக்கு கொடுத்து முதலீடுகளை பெற்றுக்கொள்ள ஒத்துக்கொள்வதற்கு பெட்ரோலிய கூட்டுத்தாபனங்கள் பொதுவாக செயற்படும். அதன் காரணமாக தற்போது நஷ்டத்தில் இயங்கும் நிறுவனத்தை எவ்வாறு செயற்படுத்தப் போகின்றீர்கள்? எரிபொருள் கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான எந்த ஒரு சொத்துக்களையும் தனியார் மயப்படுத்தவோ பிரிதொரு நிறுவனத்திற்கு குத்தகைக்கு கொடுக்கும் திட்டங்கள் எதுவும் இல்லை. அவ்வாறு செயற்படுத்துவதற்கும் இடமளிக்கவும் மாட்டேன். தற்பொழுது எமது நாட்டில் எரிபொருள் விநியோகத்தை சீனாவின் கம்பெனி ஒன்றுக்கு வழங்குவதற்கு பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதாக எமக்கு தகவல் கிடைத்தது. இதற்கு நீங்கள் அரசியல் ரீதியாக பதிலொன்றை வழங்கியதிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கிறீர்கள்.
இது தொடர்பில் மக்களுக்காக வேண்டி பதிலொன்றை வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். எனது அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நழுவிய வரலாறு இல்லை, தப்பிச் சென்ற சந்தர்ப்பமும் இல்லை. நேரடியாகவே பதிலை வழங்கியுள்ளேன். இன்றும் அப்படியே செயற்படுவேன். தற்போது எரிசக்தி அமைச்சர் நான் தான். தற்போது வரை சீனாவுக்கோ அல்லது புரிதொரு வெளிநாட்டு கம்பெனிக்கோ எரிபொருள் வழங்குவதற்கோ அல்லது அது தொடர்பில் கலந்தாலோசிப்பதற்கோ எந்த ஒரு தீர்மானமும் எட்டப்படவில்லை என்பதை ஆணித்தரமாக கூறுகின்றேன். ஊடக அடக்குமுறை தொடர்பில் எதிர்க்கட்சியினர் மேற்கொண்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் முறுகல் நிலை ஏற்பட்டது. சட்டத்தரணிகளை ஒன்று கூட்டி நாட்டின் மேல் மட்டத்தில் உள்ளவர்கள் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் என்பதை நான் பொறுப்புடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சிரச தொலைக்காட்சியை எவ்வாறு தடை செய்வது என்பது குறித்து கலந்துரையாடியுள்ளனர். சிரசவை ஒழிப்பதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம். இந்த அரசாங்கத்தினால் இந்த நாட்டில் உள்ள எந்தவொரு ஊடக நிறுவனங்களையும் அடக்குவதற்கு கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கத்தின் கீழ் எப்பொழுதும் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. பக்கச்சார்பாக அறிவிக்கப்பட்ட ரிச்சர்ட் சொய்சா எனப்படும் ஊடகவியலாளர் எங்கு கொண்டு செல்லப்பட்டார். அடித்து அவரை கொலை செய்து சடலத்தை அனுப்பினார்கள். அதன் பின்னர் இவர் யார், என்ன செய்தார்கள் என்று பதாதை வெளியிட்டார்கள். இதுவரை அவரை காணவில்லை. அதை நாங்களா செய்தோம். சிரசவை அளிப்பதாக எங்கு கூறப்பட்டுள்ளது. ஒன்று சட்ட மூலம் இருக்க வேண்டும் அல்லது எழுத்து மூலம் இருக்க வேண்டும். ஒன்றுமில்லாமல் இவர்கள் பொய் கூறுகிறார்கள். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பாராளுமன்றத்திற்கு வருகை தந்தது முதல் இந்த சபையில் சபை நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாமல் தடைகளை ஏற்படுத்துகிறார்கள். இதன் அடிப்படை நோக்கம் என்ன? ரணில் விக்ரமசிங்கவுக்கு பயப்படுகிறீர்களா? அனைத்து ஊடகங்களினதும் ஊடக சுதந்திரத்தை நாம் மதிக்கின்றோம். எமது நாட்டில் உள்ள சட்ட திட்டங்களுக்கு அமைய முறையான ஊடக கலாச்சாரத்தை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் எப்போதும் முன்னிற்கும். இந்த பாராளுமன்றத்தின் நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் படுதோல்வி அடைந்தவர்கள் முயற்சிப்பது புதிதல்ல. இவ்வாறு பாராளுமன்ற செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவிப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எமது நாட்டின் ஊடக நிறுவனங்களை எடுத்துக்கொண்டால் அதில் அதிகமானவை அரசாங்கத்திற்கு எதிராகவே செயற்படுகின்றன. ஆனால் நாம் அவர்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தவில்லை. ஆனால் நீங்கள் ஆட்சி செய்யும் போது சொபின் மகன் நிஷாந்தவுக்கு அடித்தீர்கள் தானே? அப்பொழுது பிரேமதாச எங்கிருந்தார்? தொலைக்காட்சியின் தாய் வீடான ITN 2015 ஆண்டிற்கு முன்னர் ரசிகர்களின் மனதை வென்ற கௌரவத்துடன் முதல் தர தொலைக்காட்சி அலைவரிசையாக இடம் பிடித்தது. சிறந்தவற்றை எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் நாட்டிற்காக வழங்கிய ITN அக்கால பகுதியில் பிரசித்தி பெற்ற நாடகங்களையும் அரங்கேற்றியது. அவ்வாறு முதல் தர தொலைக்காட்சி அலைவரிசையாக இருந்த ITN நல்லாட்சி காலத்தில் வீழ்ச்சிக்குட்பட்டது. அதேபோன்று பொருளாதார ரீதியாகவும் வீழ்த்தப்பட்டது. அவ்வாறானதொரு இருண்ட யுகத்திலிருந்து மீண்டு வருவதற்கு தொலைக்காட்சியின் தாய் வீட்டை முதல் தர அலைவரிசையாக கட்டி எழுப்ப நிர்வாகம் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. எமது நாட்டில் உள்ள தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கிடையில் முதல் தரத்தை வகிக்கும் சுயாதீன தொலைக்காட்சி சேவை கடந்த நல்லாட்சி காலத்தின் போது நாளுக்கு நாள் பின்தள்ளப்பட்டு நிறுவனத்திற்கு மாத்திரமின்றி முழு நாட்டு மக்களுக்கும் பாரிய நட்டத்தை ஏற்படுத்தியது. கடந்த ஆட்சி காலத்தின் போது உதாசீனமான முறையிலும் தங்களுடன் நெருங்கி பழகியவர்களுக்கு ஒளிபரப்பு நேரத்தை வழங்கி நிறுவனத்தின் நட்பேருக்கும் அதே போன்று சொத்துக்களையும் அளித்தமை முழு நாடும் தெரிந்ததே. 2017 2018 ஆகிய காலப்பகுதியில் 23 தொலைக்காட்சி நாடகங்களை கொள்வனவு செய்துள்ள அதேவேளை அதில் 13 நாடகங்களை நஷ்டத்தில் ஒளிபரப்பு செய்ததன் மூலம் சுயாதீன தொலைக்காட்சி சேவைக்கு 45 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது. 2015 முதல் 2019 ஆண்டு காலப்பகுதியில் நிறுவனத்திற்கு ஆலோசகர்களாக 12 பேரை இணைத்துக் கொண்டு அவர்களுக்கு உயர்ந்தபட்ச சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் மற்றும் ஏனைய வசதிகளை வழங்கியது மாத்திரமன்றி அவர்களால் நிறுவனத்திற்கு எவ்வித பிரதிபலனும் கிடைக்கவில்லை. 2015 ஆண்டு முதல் 2019 ஆண்டு காலப்பகுதியில் நிறுவனத்தின் நிரந்தர வைப்பு கணக்கில் இருந்த 1006 மில்லியன் ரூபாவை கட்டம் கட்டமாக மீள பெற்றுள்ளனர். அதனால் நிறுவனத்தின் நிதி பிரிவுக்கு பாரிய அழுத்தம் ஏற்பட்ட அதேவேளை நல்லாட்சி காலத்தின் போது சந்தைப்படுத்தல் பிரிவின் முறையற்ற நிர்வாகம் காரணமாக அதன் வருமானம் 60 தொடக்கம் 70 மில்லியன் ரூபாவுக்கு இடையில் கிடைக்க பெற்றது. நிறுவனத்தின் செலவு அதிகரித்தமையினால் தேவையற்ற நபர்கள் பாரிய அளவில் சம்பளங்களை பெற்றமை நிறுவனத்திற்கு பாரிய சுமையை ஏற்படுத்தியது. பல தலைவர்கள், செயற்பாட்டு பணிப்பாளர்கள் உள்ளிட்ட பிரதி பொது முகாமையாளர்கள் ITN சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை
இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. 2014 வருட இறுதி கால பகுதியில் சுயாதீன தொலைக்காட்சி அலைவரிசை தரப்படுத்தலில் 20-19 இடையில் காணப்பட்ட போதிலும் 2015 ஆண்டு தொடக்கம் 2019 ஆண்டு கால பகுதியில் அந்த தரப்படுத்தல் 3.42 வரை குறைந்தமையும் காண முடிந்தது. இதனால் மக்கள் ITN அலைவரிசையை பார்ப்பதிலிருந்து விடுபட்டிருந்தனர். இதன் காரணமாக முதல் தர தொலைக்காட்சி அலைவரிசையாக இருந்த ITN 7வது இடத்திற்கு தள்ளப்பட்டமையினால் நிறுவனத்தின் அனைத்து ஊழியர்களுக்கும் இது ஒரு அசாதாரண நிலைமையை ஏற்படுத்தியது. 2015 ஆண்டு முதல் 2019 ஆண்டு கால பகுதியில் ஒரு அமைச்சினது பிரச்சார நடவடிக்கைகளுக்காக ITN ஒளிபரப்பு நேரத்தை பிரசார நிறுவனத்தின் உரிமையாளரான செயற்பாட்டு பணிப்பாளர் மற்றும் நாடகங்களை தயாரித்து வழங்கிய செயற்பாட்டு பணிப்பாளர்களும் அரசாங்கத்தின் வேலை திட்டங்கள் ஊடாக பணத்தை பெற்று அதனை சுயாதீன தொலைக்காட்சியில் இலவசமாக ஒளிபரப்பியமை தொடர்பில் கணக்காய்வு அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அமைச்சுக்களின் வேலை திட்டங்களுக்கு பாரிய நிதியினை மோசடி செய்துள்ளதாக அந்த அறிக்கைகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள அதேவேளை மேலும் பல நிறுவனங்களிடமிருந்து சுயாதீன தொலைக்காட்சி சேவைக்கு பணம் கிடைக்க வேண்டியுள்ளது. மெகாபொலிஸ், கல்வி, இளைஞர் விவகாரம், ஸ்ரீலங்கா டெலிகாம் ஆகிய நிறுவனங்கள் மற்றும் பல அமைச்சுக்களில் இருந்தும் பணம் கிடைக்க வேண்டியுள்ளதாக குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோன்று முன்னாள் செயற்பாட்டு பணிப்பாளர்கள், ஆலோசகர்கள் உள்ளிட்ட பிரதி பொது முகாமையாளர்கள் தமக்கு நெருங்கியவர்களது நாடகங்கள் ஒளிபரப்புவதற்கு பொருத்தமற்றதென உறுதிப்படுத்தப்பட்ட போதிலும் அதனை கொள்வனவு செய்துள்ளதாகவும் விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. 2015 ஆண்டு முதல் 2019 ஆண்டு கால பகுதியில் நிறுவனத்தை கொண்டு செல்வதற்கு 6 தலைவர்களும் 2 பொது முகாமையாளர்களும் 6 நிகழ்ச்சி பிரதி பொது முகாமையாளர்களும் செய்தி பிரிவுக்கு 5 பொது முகாமையாளர்களும் நிதி பிரிவுக்கு 4 பிரதி பொது முகாமையாளர்களும் மற்றும் சந்தைப்படுத்தல் பிரிவுக்கு 6 பிரதி பொது முகாமையாளர்களும் சேவையாற்றியுள்ளனர். இதன் மூலம் நிறுவனத்தின் நிர்வாகம் முழுமையாக சேர்த்திறனற்று போனமை உறுதியானது. லக்காண்ட மறுவெளியீடு மற்றும் ITN ஊக்குவிப்பு மூலம் எவ்வித பிரயோசனமுமற்ற நிகழ்ச்சிகளுக்காக பாரிய நிதியினை செலவிட்டுள்ளதாகவும் கணக்காய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ITN மாத்திரமன்றி வசந்தம் தொலைக்காட்சியும் நிறுவனத்திற்கு சுமையாக மாறும் அளவிற்கு அப்போது இருந்த நிர்வாகத்தினர் செயற்பட்டுள்ளனர். லக்காண்ட வானொலியில் வருகை தரு அறிவிப்பாளர் ஒருவர் ITN ஊடக வலையமைப்பின் செயற்பாட்டு பணிப்பாளராக வருகை தந்து லக்காண்ட வானொலியை ITN FM என பெயரை மாற்றி அதனை மூடும் அளவிற்கு கொண்டு சென்றார். அதனை மீள கட்டி எழுப்ப போவதாக கூறி ITN-இன் நிலையான வைப்பில் இருந்த கோடிக்கணக்கான பணத்தை செலவிட்ட போதிலும் அதனை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல அவரால் முடியவில்லை. ITN FM ஊக்குவிப்பு வேலை திட்டத்திற்காக அவர்கள் பாரிய பணத்தை செலவிட்டுள்ளதாக கணக்காய்வு அறிக்கை மூலம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு 4 வருட கால பகுதிக்குள் ITN தொலைக்காட்சியை நாசப்படுத்தியமை அரச கணக்காய்வு அறிக்கை மற்றும் உள்ளக கணக்காய்வு அறிக்கைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக ITN தொலைக்காட்சியை கட்டியெழுப்பும் பாரிய பொறுப்பு தற்போதைய நிர்வாகத்திற்குள்ளது. தூர நோக்குடனான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வரும் தற்போதைய தலைவர் சுதத் ரோகனவின் தலைமையில் மேற்கொண்ட முயற்சிகளின் பிரதிபலனாக சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு தற்போது கட்டம் கட்டமாக தலை நிமிர்ந்து வருவதை காணக்கூடியதாக உள்ளது. நிறுவனத்தின் நிதி நிலைமையை கட்டம் கட்டமாக உயர்த்தி வரும் தற்போதைய நிர்வாகத்தினர் அலைவரிசையை மக்கள் மத்தியில் மீண்டும் கொண்டு செல்வதற்கு பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். நாடக கலைத்துறையில் புதிய மாற்றங்களை கொண்டு வந்து தரமிக்க பல்வேறு படைப்புகளை வெளிக்கொணர்வதற்கு சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு நடவடிக்கை எடுத்து வருகிறது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூபாலப்பிள்ளை பிரசாந்தனுக்கு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய பிணைக்கு அமைவாக மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டார். 2008 ஆண்டு ஆரையம்பதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை வழக்கின் சாட்சியாளரை அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வுத் துறையினரால் கைது செய்யப்பட்டு பிரசாந்தன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் பிணை கோரிய வழக்கு நேற்று கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கில் சாட்சியங்களை அச்சுறுத்தியதாக 6 மாதங்களுக்கு பின்னர் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் பிரசாந்தன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு பிணை வழங்க வேண்டுமெனவும் பிரசாந்தன் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தமது கோரிக்கையினை முன்வைத்தார். இக்கூற்றினை ஆராய்ந்த 2 அடங்கிய கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றம் பிரசாந்தனுக்கு பிணை வழங்க அனுமதி வழங்கியது. மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பிரசாந்தன் கோவிட் தொற்று காரணமாக நீதிமன்றம் அழைத்து வரப்பட முடியாத நிலையில் ஜூம் தொழில்நுட்பம் ஊடாக விடுவிக்கப்பட்டார். இலங்கையில் நீதித்துறை சிறந்த முறையில் செயற்பட்டதன் காரணமாகவே தான் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்.
நான் பிணையில் விடுதலை வந்திருக்கிறேன். நீதிமன்றங்கள் உண்மையில் சிறப்பாக செயற்படுகின்றதற்கு அடிப்படையில் நான் நீதி அடிப்படையில் மேல் நீதிமன்றத்தின் பிணை மனுக்கோரல் அடிப்படையில் இன்று பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்தும் கிழக்கு மாகாண அபிவிருத்திக்காகவும் கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தனின் கருத்தினை பலப்படுத்திக் கொண்டு அனைவரும் ஒன்றிணைந்து வேலை செய்வோம். ஜனாதிபதியின் சிந்தனைக்கு அமைவாக சௌபாக்கியா உற்பத்தி கிராம நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்று வருகின்றன. சௌபாக்கியா உற்பத்தி கிராமம் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி கிரமந்தனாறு கிராமத்தில் உற்பத்தி வேலை திட்டம் கண்டாவிளை பிரதேச செயலாளர் டி பிருந்தாகரன் தலைமையில் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு குறித்த வேலை திட்டத்தினை ஆரம்பித்து வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் கண்டாவிளை பிரதேச செயலாளர் பிரிவில் 240 பேர் உள்வாங்கப்பட்டுள்ளதுடன் விவசாய உற்பத்திக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான உறுதிப்படுத்தல் கடிதங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. சௌபாக்கியா வாரத்தினை முன்னிட்டு அட்டாளிச்சேனை பிரதேச செயலக எல்லைக்குள் தெரிவு செய்யப்பட்ட 72 பயனாளிகளுக்கு வளர்ப்பு ஆடுகள் வழங்கி வைக்கப்பட்டன. அட்டாளிச்சேனை பிரதேச செயலாளர் AC அகமது சாஃபீர் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. அத்தோடு அஷ்ரப் நகர் சௌபாக்கியா உற்பத்தி கிராமமாக தெரிவு செய்யப்பட்டு பின்னர் திறந்து வைக்கப்பட்டது. சௌபாக்கியா வாரத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 14 பிரதேச செயலாளர் பிரிவுகள் தோறும் தலா 7 வீடுகள் வீதம் 98 வீடுகள் சமுர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கி வைக்கப்பட்டன. மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை கருணாகரனின் தலைமையில் வீடுகள் கையளிக்கப்பட்டன. இவ்வீட்டு திட்டம் கிடைத்தமையிட்டு பயனாளிகள் அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்தனர். நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருந்த நாங்கள் அரசாங்கம் வீடு தந்துருக்கி கல்வி வீடு கட்டி தந்து அரசாங்கத்துக்கு நன்றி செய்கிறோம். சமுர்த்தி சௌபாக்கியா வேலை திட்டத்தின் கீழ் நாவிதன்வெளி பிரதேச செயலக பிரிவில் நிரந்தர வீடில்லாத வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பங்களுக்கு வீடுகள் கையளிக்கப்பட்டன. நாவிதன்வெளி பிரதேச செயலாளர் S ரங்கநாதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் AL அப்துல் லத்தீப் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு வீடுகளை கையளித்தார். சௌபாக்கியா வாரத்தை முன்னிட்டு திருக்கோவில் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள திருக்கோவில் 1 சமுர்த்தி லொத்தர் மூலமாக கிடைக்கப்பெற்ற நிதியின் மூலம் அமைத்துக் கொடுக்கப்பட்ட வீடு திறந்து வைக்கப்பட்டது. திருக்கோவில் சமுர்த்தி தலைமையக முகாமையாளர் டி பரமானந்தம் தலைமையில் இந்த வீடுகள் கையளிக்கப்பட்டன. இணைய வழியூடாக கல்வி கற்ற வசதியற்ற மாணவர்களுக்கு கல்வி நடவடிக்கைகளை தொடர்வதற்கு அரசாங்கம் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. இதன் அடிப்படையில் சம்மாந்துறை வலய கல்வி பணிப்பாளர் சவுதுல் நஜீமின் வழிகாட்டலில் இறக்காமம் அஸ்ரப் தேசிய பாடசாலையில் இணையதள வழிகாட்டல் நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பாடசாலை அதிபர் MI மாஹிர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தொலைக்கல்வி நடவடிக்கைகளுக்காக வசதி வாய்ப்புகளற்ற மாணவர்களுக்கு பிரதேச கற்றல் மையங்களை ஆரம்பிக்கும் நிகழ்வு மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்தில் இடம்பெற்றது. ஏறாவூர் அலிகார் தேசிய பாடசாலையில் நடைபெற்ற சம்பிரதாய நிகழ்வில் வலய கல்வி பணிப்பாளர் டாக்டர் உமர் மௌலானா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கல்வி அமைச்சின் வழிகாட்டல்களுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் சுமார் 2000 பாடசாலைகளில் கற்றல் மையங்கள் ஆரம்பிக்கப்படவுள்ளன. இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.